அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். துன்பத்தை நினைத்து மகிழ்ச்சியை இழக்காதீர்கள். சோதனையை நினைத்து சாதனையை இழக்காதீர்கள். தோல்வியை நினைத்து வெற்றியை இழக்காதீர்கள். நீங்கள் அனைவரும் வெற்றி பெற கடவுளை பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் காண இருப்பது இந்நாள் பொன்னாள். 2/10/2016 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி. இன்று காந்தி ஜெயந்தி, லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாள், காமராஜர் நினைவு நாளும் கூட. இன்று நவராத்திரியின் 2ஆம் நாள். நல்ல நேரம் காலை 6:15 மணியில் இருந்து 7:15 மணி வரை, மாலை 3:15 மணியில் இருந்து 4:15 மணி வரை, ராகுகாலம் 4:30 மணியில் இருந்து 6 மணி வரை, யமகண்டம் 12 மணியில் இருந்து 1:30 மணி வரை, குளிகை 3 மணியில் இருந்து 4:30 மணி வரை, சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி. இந்நாள் பொன்னாளை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் இதோ உங்கள் பார்வையில்.
இப்பொழுது நாம காண இருப்பது திருமந்திர தேனருவி சொற்பொழிவு. இது உங்கள் பார்வையில். இரண்டாம் தந்திரத்திலே பொறையுடைமை என்ற ஒரு அருமையான 24ஆம் தலைப்பு. இதில் 4 பாடல்கள் பாடுகின்றார். பொறுமை உடைமை, சகித்து கொள்ளுதல். திருவள்ளுவர் கூட பொறையுடைமைன்னு பாடுகிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம்போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்பார் திருவள்ளுவர். இங்கே 542வது பாடலிலே திருமூலர் பாடுகின்றார். வல்வகையானும் மனையிலும் மன்றிலும் பல்வகையானும் பயிற்றி பதம் செய்யும் கொல்லையினின்று குதிகொள்ளும் கூத்தனுக்கு எல்லை இல்லாத லயம் உண்டாமே. அதாவது மன அடக்கம், பொறுமை தேவை. திருவள்ளுவர் சொன்ன பொறையுடைமைக்கும் திருமூலர் சொன்ன பொறையுடைமைக்கும் வேறுபாடு இருக்கிறது. அவர் சமூக நோக்கில் சொன்னார். பொறுமை உடைமையினார், அதாவது சகிப்புத்தன்மை வேண்டும்னு சொன்னார். ஆனால் திருமூலர் சொல்லுகின்ற பொழுது இதை சகிப்புத்தன்மை உடைமை என்று எடுத்துக்கொண்டு நம்முடைய புலனடக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். புலனடக்கம், ஒவ்வொரு புலன்களையும் அதன் வழியில் நாம் விட்டுவிடக்கூடாது. அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே நடக்கக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கு காரணம் 5 புலன்களையும் கட்டவிழ்த்து விட்டாச்சு. அதாவது சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிற நாயை சங்கிலி அவுத்து விட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் அதை கட்டவே முடியாது. அப்படித்தான் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற இந்த 5 புலன்களையும் அந்த உலகத்தின்பால் சென்று மேய விடாது நாம் அவற்றை அடக்கி ஆளுதல் வேண்டும். அந்த அடக்கி ஆளுகின்ற திறமையைத்தான் பொறையுடைமை என்று சொன்னார். அப்படி அடக்கி ஆண்டால்தான் ஆன்மா பக்குவமடையும். ஒன்றுமில்லை, வாய் இருக்கு பாருங்க, வாயை கட்டணும். நாம் பார்த்த இடமெல்லாம் பார்த்ததையெல்லாம் நாம் பசி தீர தின்று கொண்டே இருந்தால் மருத்துவரிடம்தான் போகணும். எனவே கண்டதை தின்றால் நோய் பற்றி கொள்ளும். அதுபோல் கண்டதை பார்த்தால் நம்முடைய மனம் கெட்டு போய்விடும். நாம் எல்லாவற்றையும் கேட்டால் சிந்தை அழிந்து விடும். எனவேதான் ஒரு அடக்கம் தேவை, ஒரு சகிப்புத்தன்மை தேவை. அழகாக சொன்னார். இதை ஒரு பாடலாக சொன்னார். ஆண்டான் அடியார் ஆர்க்கும் விரோதிகள், ஆண்டான் அடியவர் ஐயம் ஏற்று உண்பவர், ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர் தான் தாம் விழுவது தாழ் நரகு ஆமே. அதாவது பொறுமையாக இருக்கின்றவர்களை நாம் போய் சென்று தாக்கினால் இறைவன் நம்மை தண்டிப்பான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போ கூட சில பேர் நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன், என்னை ஏன்பா வந்து அடிக்கிற என்று கேட்பாங்க. சிவனே என்று இருப்பதுங்கிறது தவம் செய்து கொண்டிருப்பது. அது ஒரு இப்போ ஒரு சாதாரண வழக்கு சொல்லாக மாறிவிட்டது. நான் சிவனேன்னு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருவன் 5 புலன்களையும் அடக்கி கொண்டு சிவனே என்று இருப்பது எவ்வளோ கஷ்டம். எல்லாராலையும் இருக்க முடியாது. ஒரு மனிதனாலும் சும்மா இருக்கவே முடியாது. ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருப்பான். ஆனால் அந்த புலன்களை அடக்கி சும்மா இருப்பது கடினம் என்பதை தாய்மானவர் சொல்லுவார். இங்கு அதுபோல தான் சொன்னார். பொறையுடைமையில் 5 புலன்களையும் நீ அடக்க வேண்டும். இந்த உலகத்திலே 5 புலன்களும் வெறிபிடித்து அலைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. அதிலெல்லாம் நீ மனதை செலுத்தக்கூடாது. திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லுவார். சென்ற இடத்தார் செலவிடாது தீது ஒரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. ரொம்ப அழகாக சொல்லுவார். இந்த நாயை சங்கிலி பிடிச்சி எடுத்துகிட்டு போனால் அது தெரு ஓரத்தில் போனால் பிடிச்சி இழுக்கிறான். அங்கே போகாத, அங்கே போகாதே, அங்கே போகாதேன்னு. அதுபோல் சென்ற இடத்தார் செலவிடாது தீது ஒரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று திருவள்ளுவர் சொன்னதைப் போல திருமூலரும் இங்கு மிக அழகாக சொல்லுகின்றார். நாம் பொறுமையாக வாழ்தல் வேண்டும். அந்த புலன்களையெல்லாம் அடக்கி ஆள வேண்டும். அந்த புலன்களையெல்லாம் அடக்கி ஆளுகின்ற பொழுது நம் உடலுக்குள்ளே ஒரு நல்ல ரசாயன மாற்றம் நிகழும். நல்ல ஒரு சிந்தனை வரும், நல்ல ஒரு தவ வலிமை வரும். அப்படிப்பட்ட தவ வலிமை வருகின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு சிவ ஆற்றல் வந்து அமர்ந்து கொள்ளும். அந்த சிவ ஆற்றல் நமக்குள்ளே வந்துவிட்டால்
சிவஞானம் நாம் பெற்றுவிடலாம். அந்த சிவஞானத்தை பெற்றுவிட்டால் வாழ்க்கையிலே மீண்டும் நமக்கு இறப்பு கிடையாது, பிறப்பு கிடையாது. காரணம், சிவன் என்பவனே பிறப்பிலி பிஞகன் பேரருளாளன். அப்படிப்பட்டவனை நாமும் வணங்கி புலனடக்கத்தோடு வாழ்வோம். தினம் ஒரு திவ்ய பிரபந்தம். இது உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ரொம்ப அழகான கண்ணனுடைய லீலைகளை எல்லாம், இனிமையான அவனுடைய திருவிளையாடல்களை எல்லாம் நாம் அனுபவித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி வருவதான இடத்தில் பெண்ணை பெற்ற தாய்மார்கள் வந்து கோள் சொல்லினார்கள். யசோதைக்கு வருத்தம் இருந்தாலும் கண்ணனை அழைத்தாள். இப்பொழுது அந்த பெண்களே ஆயர்பாடியில் அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு பிறந்த பெண்களே வந்து கோள் சொல்லுகின்றார்கள். இந்த பெண்கள்லாம் யாரு, எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டால், ராமாவதாரத்தில் தண்டகாரண்யம்னு ஒரு இடம், வனவாசத்தின் பொழுது ராமன் அந்த இடத்திற்கு சென்றான். அப்பொழுது அங்கு பல்வேறு முனிவர்கள் இருந்தார்கள். அந்த முனிவர்களெல்லாம் ராமனுடைய அழகை தரிசித்தார்கள். 2 கண்களாலும் அந்த அழகை பருகி பருகி வாரி எடுத்து கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார்கள். எல்லாரும் அப்படியே ராமனை வந்து கட்டிக்கணும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்பொழுது ராமன் கூறினான், நில்லுங்கள் முனிவர்களே, இந்த அவதாரத்தில் நான் ஒரு இல் உடையவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த அவதாரத்தினுடைய மேன்மையே ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல். அதனால் இந்த அவதாரத்தில் எனக்கு சீதை மட்டும்தான். நீங்கள் எல்லோரும் என்னை இந்த பெண்ணினுடைய நிலையிலிருந்து அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்வதற்காகவே நான் ஒரு அவதாரத்தை வைத்திருக்கின்றேன். அந்த அவதாரத்தில் உங்களுடைய ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்கின்றேன். உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் நடந்து கொள்ளுகின்றேன் என்று வாக்கு கொடுத்தானாம். அப்படிப்பட்ட முனிவர்கள் எல்லோரும் இந்த ஆயர்பாடியிலே கோகுல பெண்களாக வந்து பிறந்தார்கள். எனவே அவர்களுடைய ஆசைக்கு இணங்க, அவர்களுடைய வேண்டுகோளின்படி அவர்கள் எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அப்படியெல்லாம் தன்னை கொடுத்து கொண்டானாம் கண்ணன். அப்படிப்பட்ட பாசுரங்களை ஆழ்வார் ரொம்ப அழகாக அனுபவிக்கின்றார். அவர்களெல்லாம் யசோதையிடம் வந்து புகார் சொல்லுவதாக காட்டுகின்றார். அப்படி புகார் சொல்லுகின்ற பொழுது இந்த கண்ணனை காணாவிட்டால், அவனோடு விளையாடாவிட்டால், அவனோடு பேசாவிட்டால், அவனுடைய வார்த்தைகளை கேட்காவிட்டால் எங்களுடைய உயிர் தரிக்காது என்று கூறுகின்றார்கள். அப்படி ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய தத்துவத்தை இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை கண்டவுடன் மயங்குகின்ற நிலையை ஆழ்வார் காட்டிச் செல்லுகின்றார். குண்டலந்தாழ குழல் தாழ நான் தாழ எண் திசையோரும் இறைஞ்சித் தொழுதேத்த வண்டமர் பூங்குழலார் துகில் கை கொண்டு விண்தோய் மரத்தானால் இன்று முற்றும் வேண்டவும் தாரானால் இன்று முற்றும் என்று அனுபவிக்கின்றார். இந்த இடத்துல இந்த ஆயர்பாடி பெண்கள் எல்லாம் நீராடுவதற்காக சென்றிருக்கின்றார்கள். யமுனை கரையிலே துகில்களை எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். உள்ளே போய் குளிக்கணும், விளையாடணும். அந்த பெண்கள் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா என்னெல்லாம் செய்வார்கள் என்பது நமக்கு தெரியும். அந்த விளையாட்டையெல்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். கண்ணன் வந்தான், வந்து பார்க்குறான். ஆடைகளெல்லாம் இருக்கின்றன, எடுத்து கொண்டானா.
உயர்ந்த மரத்தின் மேல் ஏறிக்கொண்டானாம். ஏறிக்கொண்டு தரலை. சரின்னு இந்த பெண்கள் பார்க்கின்றார்கள். அவனை தேடி பிடித்து வாங்கி கொள்ளலாம் என்று செல்கின்றார்கள். இவன் ஓடி வந்துட்டான் அப்படின்னு தாயார்கிட்ட இந்த பெண்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். அப்போ கண்ணனுடைய அழகு எப்படி இருக்கு? குண்டலம் தாழ, அந்த திருச்செவியிலே அணிந்திருப்பதான அந்த குண்டலங்கள் அழகாக ஆடுகின்றன. அவனுடைய திருமார்பிலே நான் எனப்படக்கூடிய அந்த ஆபரணம் அசைந்தாடுகின்றது. அப்படியே குழல் இருக்கின்றதே, சுருள் சுருளாக கரிய நிறத்தில் அழகாக இருக்கின்றதே. அதனால்தான் எம்பெருமானுக்கு கேசவன்னு திருநாமம். அழகான கேசத்தை உடையவன்னு பொருள். அப்படிப்பட்ட அழகான கேசம் அசைந்தாடும்படியாக இந்த எம்பெருமான் எல்லோரும் தொழுகின்ற நிலையில் எழுந்தருளி இருக்கின்றான் என்று கூறினார்கள். இப்பேற்பட்ட அழகன், இந்த அழகன் எங்களுடைய மனதையும் பறித்து கொண்டான். மனதை பறித்தவன் இன்று உயிரையும் பறித்து விடுவானோ என்னமோன்னாங்களாம். எப்படி உயிரை பறிப்பான்னு கேட்டா, ஏன்னா கண்ணனை பார்க்கறது தான் எங்களுக்கு உயிர் இருக்கக்கூடிய நிலை. கண்ணனுடைய வார்த்தைகளை கேட்பது தான் எங்களுக்கு உயிர் இருக்கக்கூடிய நிலை. இன்னைக்கு என்ன பண்ணிட்டான்? எங்களுடைய ஆடைகளையெல்லாம் எடுத்து கொண்டு மறைந்து விட்டானே, இந்த வீட்டில் வந்து ஒளிந்து கொண்டானே. அப்போ அவனை பார்க்காட்டி எங்களுடைய உயிர் பிரிந்துவிடும். அவனுடைய வார்த்தைகளை கேட்காமல் போனால் உயிர் பிரிந்துவிடும். அதனால் இன்று முற்றும். எனவே எங்களுடைய உயிர் தரிக்கச் செய்யும்படியாக நீ அவனுக்கு நல்ல வார்த்தைகளை கூறுவாயாக என்று பெண்கள் கேட்டுக்கொள்ளுகின்ற நிலையில் ஜீவாத்மாவினுடைய விருப்பத்தை ஆழ்வார் பூர்த்தி செய்கின்றார். என்ன நேயர்களே, இன்னைக்கு இணைய உதயம் நிகழ்ச்சியில நிறைய நல்ல பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.